ஹாய் கிட்டூஸ், வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சீனியர் கிட்டு, இவர் எங்களோட ஜூனியர் கிட்டு. நாங்கள் 2 பேரும் எங்கள் ஃபேமிலி கூட சேர்ந்து இப்போது ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அது எங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டா குஸ்தி 2 படம் பார்க்க போயிட்டுருக்குறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது எங்களுக்கு ஸ்பெஷல் தான். ஏன்னா, எங்களோட ஜூனியர் கிட்டுக்கு இது 3 மந்த் முடிஞ்சு 4th மந்த்தில் ஸ்டார்டிங்கில் இருக்கார். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா முகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. வெளிச்சங்களை லைட்டிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாரு. அதனால் இங்கே நாங்கள் இன்றைக்கி சினிமாவுக்கு போயிட்டு சினிமாவை அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம போய்கிட்டே பேசலாம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் காரைக்காலில் எங்கள் இடத்துல இருந்து நாங்கள் தியேட்டருக்கு போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்குது. அது என்னென்னா காரைக்காலோட ரயில்வே ஸ்டேஷன். அங்கே நாங்கள் கரெக்டாக அந்த ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணும்போது அங்கே ஒரு ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்ன வேலையை பார்த்தோம். நாங்கள் ஜூனியர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டு நாங்கள் அந்த ட்ரெயினை தள்ளுற மாதிரி நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போய் ட்ரை பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன சம்பவம் நடந்து போயிடுச்சு. உணர்ச்சி வசப்பட்டு போயிட்டு நாங்கள் அந்த கருப்பாக ரவுண்டாக இருக்கிற இடத்துல கையை வச்சு தரலனா அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரிக்ஸு ஒரு காமெடியாக போயிட்டு நாங்கள் ஃபன் பண்ணுறேன்னு நினச்சிட்டு கடைசியில் எங்களுக்கே ஃபன்னாக போயிடுச்சு. ட்ரெயின்லாம் வந்து எங்கள் ஜூனியர் கிட்ட இப்போ தான் பார்க்குறாரு. பார்த்தீங்களா, அவர் கேமராவை பார்த்தா போதும், மொபைல் ஃபோனை பார்த்தா போதும், உடனே அதை நோக்கி தான் வந்து அவர் பார்ப்பார். ஏன்னா அந்த லைட்டிங்லாம் அந்த டிஸ்பிளேலாம் தெரியுறதுனால அதே பார்த்துட்டே இருப்பார். நாங்கள் அவர் எப்படி வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரெயினை தள்ளிட்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படியே ட்ரெயினை தள்ளி முடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நேரடியாக தியேட்டருக்கு வந்தாச்சு. இந்த தியேட்டர் பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இருக்கிற லா சினிமாஸு. இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன் இருக்குது. அதில் ஸ்க்ரீன் 1ல் நாங்கள் கட்டா குஸ்தி 2 பார்ட் பார்க்க போகிறோம். நாங்கள் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷனில் பயங்கர லைட்டிங் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். நம்மால் நம்ம ஜூனியர் கிட்ட இருக்காரு, இதுமாரி லைட்டிங்லாம் பார்த்தா வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடுவார். இப்படியே 4 பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால் அவரை வச்சு ஒரு 360 டிகிரி வந்து ரொட்டேஷன் வச்சு ஒரு வீடியோ எடுத்தோம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் 1ல் தான் வந்து நாங்கள் வந்து படம் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் என்ட்ரி ஆகிட்டு இருக்கிறோம். நாங்கள் என்ட்ரி ஆகிற டைமில் கரெக்டாக வந்து சினிமாவும் போட்டுட்டாங்க. கட்டா குஸ்தி ஃபஸ்ட்டு சீன் ஓடிட்டு இருந்தது. நாங்கள் கரெக்டாக உள்ளே போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறத தான் பார்க்குறத தவிர அவர் தேட்டரில் ஒரு படத்தை பார்க்கல. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே வந்து இந்த 3 மாதத்துக்குள்ளேயே வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஏன்னா நாங்கள் அது மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்டில் பாட்டு கேட்குறது, சினிமா பார்க்க வைக்கிறது எல்லாமே அவருக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். சரி, அதனால் அவருக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்ப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் படம் பார்க்க வந்தால் அவர் சம்பவத்தை பண்ணிட்டார். ஏன்னா ஃபுல்லாக ஏசி, அது ஏசி ஃபுல்லாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, ஃபீல் பண்ணுறாரா என்னன்னு தெரியல. திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவரை அழைச்சி கொண்டு போய் வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம் அவரை தாஜா பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதேமாரியே வந்து சினிமா பார்க்குறது போயிடுச்சு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாரு. அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே நேராக வெளியில் வந்தோம். வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வர வழியில் தான் ஒரு ஃபேமஸான ஒரு இடம். அல்வாவுக்கு எப்படி திருநெல்வேலியோ அதேமாரி காரைக்காலுமே வந்து பார்த்திங்கன்னா அல்வா வந்து ஃபேமஸ் தான். நாகூர் அல்வா கடைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு அல்வா கடை இருக்கும். நாங்கள் ஊருக்கு வர்றதுனால எங்கள் அக்கா வந்து எங்களுக்கு வந்து அல்வா வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக வாங்க போயிருந்தாங்க. அதனால் நாங்கள் ஓரங்கட்டி காரை ஓரங்கட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜூனியர்கிட்ட வச்சு நாங்கள் அவரை கார் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ பண்ணிட்டு இருந்தோம். அவர் கார் ஓட்ட சொன்னோம். அவர் கார் ஓட்டுறது அந்த ஸ்டேரிங் பிடிக்கிறத பற்றிலாம் பார்க்கல. இல்லை, ரோட்டில் போகிற காருங்களோட லைட்டு, பைக்குங்களோட லைட்டு கிராஸ் பண்ணும்போது அதை தான் அவர் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருந்தார். அதில் அவரை சமாளித்து கார் ஓட்டுற மாதிரி எடுத்தாலும் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஒன்றே டிஸ்பிளே பார்க்குறாரு, இல்லாட்டினா கார் 2 சைட்லையுமே போகிற பைக்கு காரோட லைட்டிங்கை தான் திரும்பி பார்க்குறாரு. இல்லை காரில் எரியிற லைட்டை பார்க்குறாரு, அண்ணாந்து பார்க்குறாரு. இதுதான் அவர் என்னன்னே தெரியல, இந்த லைட்டிங்லாம் ரொம்ப வந்து விரும்பி பார்க்குறாரு. அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்ச நேரம் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர வரைக்குமே அங்கே வந்து நான் காரைக்காலில் வந்து மார்க்கெட் வர மாதிரி நின்றுக்கிட்டு அவர் கார் ஓட்டுற மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அவரும் வந்து கார் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட கார் தான், அதனால அவர் இப்பயே கார் ஓட்ட ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. நாங்களும் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்படியே அந்த ஃபன் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து அப்படியே நேராக நினச்சோம், நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. அவருக்கு வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் அடுத்தடுத்த இதில் வந்து அவர் இன்னும் நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும் அப்படின்னு இருக்கிறோம். இப்போ தான் வந்து அவர் வந்து 4th மந்த் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறாரு. நிறைய அவரோட மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கே ஒரு எக்ஸைட்டாக இருக்குது. ரொம்ப அவர் இருந்தாலே ஒரு சந்தோஷமாகவே இருக்குது. அந்த சந்தோஷத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல எனக்கு. அவர் பக்கத்தில் இருந்தால் அது வேறு லெவலில் ஒரு வைபாகவே இருக்குது. அதனால் நாங்கள் 2 பேரும் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அவரும் பார்த்திங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருப்பார். அவர் இப்பயே பயங்கர ஆக்டிவாக இருக்கிறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஆங்கிளில் அப்படியே அவரை கார் ஓட்டுற மாதிரி ஒரு இப்பயே வந்து அவரோட இதை வந்து நாங்கள் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நாங்கள் அடுத்தடுத்து வந்து நிறைய வந்து செய்யலான்னு இருக்கிறோம். நானும் அவருமே, நான் கிட்டு சீனியர் கிட்டு, அவர் என்னோட ஜூனியர் கிட்டு, எங்கள் 2 பேருமே நாங்கள் 2 பேருமே சேர்ந்த மாதிரியான விலாக்ஸ் மாதிரி பண்ணலான்னே இருக்கிறோம். எப்படி இது இருக்குன்னு தெரியல. அடுத்தடுத்து நான் கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம ஜூனியர் கிட்டோட நம்ம சந்திக்கலாம். பாய்.